ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 24/9/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள். சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6:06. இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக புரட்டாசி மாதத்திலே இருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதுமே பெருமாளை அதிகம் சேவிக்க வேண்டும். அதாவது சற்று ஒரு 4 கிள்ளு துளசி, அது ஒன்றும் பெருசாக காசு கிடையாது, வழியேற கிடைக்கும். இந்த துளசியை வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பித்தால் அது பெருமாளை அத்துணை சந்தோஷப்படுத்தும். குறிப்பாக இன்றைய நாள் புதன்கிழமை பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். நவராத்திரி 3ஆம் நாள். ஆகவே துர்கா வழிபாடு செய்ய வேண்டும். அண்ணனையும் தங்கையையும் ஒன்றாக வணங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாகும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சுபஹோரை புதன் ஹோரை. நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. என்ன சார், நான் தூங்குகிற நேரமா சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. நல்ல ஹோரைகள் நமக்கு கிடைக்கும்போது அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஹோரைகளுக்கென்று தனி சிறப்பு இருக்கின்றது. இந்தந்த ஹோரையிலே இதை செய்தால் வெற்றி கிடைக்கும் என்பது. பெரிய வெற்றிகளை பெற்றவர்கள் எல்லாம் பாருங்கள், ஏதேனும் ஒரு சூக்ஷ்ம வழிபாடு வைத்திருப்பார்கள். ஆகவே இந்த நேரத்திலே இந்த ஹோரையிலே என்ன செய்ய வேண்டும் என்றால், கல்வி சம்பந்தமாக எழுத்து தொடர்பான வேலைகளை செய்யலாம். புதிதாக தொழில் தொடங்குவதற்கு ஏதேனும் நல்ல யோசனைகளை செயல்படுத்தலாம். இதையெல்லாம் இந்த காலை 6 மணி முதல் 7 மணி வரை இந்த ஹோரையிலே செய்தால் நமக்கு நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை செவ்வாய் ஹோரை. காலை 10 மணி முதல் 11 மணி வரை அமைதி காக்க வேண்டும். புதிதாக எந்த முயற்சிகளையும் செய்யக்கூடாது, முடிவுகளை எடுக்கக்கூடாது. இந்த 1 மணி நேரம் இந்த செவ்வாய் ஹோரையிலே கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:34 வரை சித்திரை, அதன் பிறகு சுவாதி. இன்றைய திதி இன்று அதிகாலை 4:19 வரை வளர்பிறை துதியை, அதன் பிறகு திருதியை வருகின்றது. இன்றைக்கு சந்திராட்டமம், மீனராசிக்கு சந்திராட்டமம். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரிடமும் அதிகம் பேசக்கூடாது மீனராசிக்காரர்கள். மௌனம் மௌனம் மௌனம். ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். என்றைக்கோ ஒரு வேலை செய்திருப்பீர்கள், இன்னும் பேமெண்ட் போடல பார்ப்பவர்களிடமெல்லாம் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு அவர் மனம் கனிந்து உங்களுக்கான பணத்தை அனுப்பிவிடுவார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். வசூல் ராஜாவாக மாறுவீர்கள் இன்றைய நாளிலே. அதேபோல் பூர்வீக சொத்திலே ஏதேனும் பிரச்சனை, வில்லங்கம் இருந்து கொண்டிருந்ததென்றால் அந்த வில்லங்கங்கள் தீர்ந்து உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேளை வந்துவிட்டது. அதற்கான சாதகமான காலம் கனிந்து விட்டது. உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலை பார்க்கும் இடத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து சற்று வேலையும் குறையும், மன நிம்மதி கிடைக்கும், மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். இப்படி எல்லாமே நல்லதாக நடக்கின்ற நாளாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை, வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி, நண்பர்கள் மூலம் அனுகூலம். ஆக எல்லா வகையிலும் சிறப்பான நாள். கொண்டாடுங்கள் இந்த நாளை. பெருமாள் வழிபாடு செய்ய தவறாதீர்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவருடைய விஷயங்களிலே தலையிடவே கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். சமூக வலைதளங்களிலே பேசும்போது கவனமாக பேசுங்கள். யாரிடமும் அதிகம் பேசாதீர்கள். பேசாமல் இருப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும், மன அமைதியை தரும். தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவியிடம் கூட மிக கவனமாக பேச வேண்டிய நாள் இன்றைய நாள். அதாவது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் போது கூட மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே மிக மிக கவனம். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். என்றைக்கோ இப்படி பேசிட்டா அதுக்காக என்ன பண்ணுறது, நம்ம கூட பிறந்தவர் தானே, நவராத்திரி கூப்பிடு சரியாயிடும் என்று ஒருவருக்கொருவர் அந்யோன்யப்படுகின்ற நாள். இந்த பண்டிகைகள் எல்லாமே இதற்காகத்தான் வைத்திருக்கின்றார்கள். நம்முடைய சனாதன தர்மத்திலே பண்டிகைகள் நிறைய இருக்கின்றது என்றால் இந்த பண்டிகைகள் நம்மை நாமே உற்சாகப்படுத்தி கொள்ளுகின்ற அற்புதமான விஷயங்கள். ஒரு வீட்டில் சண்டைன்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி ஏதோ ஒரு விசேஷம் வரும்போது அந்த உறவினர்கள் அந்த சண்டையை மறந்து ஒருவருக்கொருவர் ஒன்று கூடி விடுவார்கள். இவையெல்லாம் நம்முடைய சனாதன தர்மத்திலே இருக்கின்ற கோகினூர் வைரங்கள். ஆகவே பண்டிகைகளை உற்சாகமாக கொண்டாடுங்கள். செலவு என்று நினைக்காதீர்கள். செலவு என்று நினைத்து பண்டிகைகளை ஒதுக்கினால் பண்டிகை நம்மை ஒதுக்கிவிடும், உற்சாகம் நம்மை ஒதுக்கிவிடும். ஆகவே இப்படிப்பட்ட பண்டிகைகள் தான் ஒருவரை ஒருவர் சேர்த்து வைக்கின்றது. கண்ணுக்கு தெரியாமல் நம்மை இணைக்கின்ற சங்கிலிகள் இந்த பண்டிகைகள். இதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையானது சாகும் வரை மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்றைய நாளிலே உங்களுக்கு பகையெல்லாம் மறந்து உறவினர்களோடு கூடி குலாவுகின்ற அற்புதமான நாள். காரிய தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். மனம் உற்சாகமாக காணப்படும். பணவரவு அதிகரிக்கும். அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும். கொண்டாடுங்கள். நவராத்திரியையும் கொண்டாடுங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எல்லாமே நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாம் நடக்கும். சிறப்பானதொரு அருமையான நாளாக இருக்கின்றது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பாருங்க. கல்யாணம் ஆகணுமா, இந்த வேளையிலே முயற்சி செய்தால் கல்யாணம் நடக்கும். அதேபோல் தொழிலிலே புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை தொடங்க வேண்டுமா, இன்றைய நாளிலே அதற்கு சிறப்பாக இருக்கின்றது, செய்யலாம். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். இதை விட வேறு என்னங்க வேணும்? நல்ல பொருளாதாரம், நல்ல மன நிம்மதி, மனதிலே சந்தோஷம், குடும்பத்திலே ஒற்றுமை எல்லாமே கிடைக்குது. கோவிந்தா ஹரி கோவிந்தா என சந்தோஷமாக பாடுங்கள் இன்றைய நாளிலே. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே தொழிலிலே நல்ல வளர்ச்சி இருக்குங்க. பிரமாதமாக இருக்கும் தொழில். நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு தொழிலிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா, வேலை கிடைக்கும். அக்டோபர் முதல் வாரத்திலே நல்ல ஒரு இடத்திலே அமர்ந்து விடுவீர்கள் வேலையிலே. அதேபோல் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் அடுத்த மாதத்திற்குள் எல்லா கடனும் அடைவதற்கான வாசல்கள் திறக்கும். தைரியமாக இருக்க வேண்டும்.
கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். மொத்தத்தில் வாழ்க்கை வசந்தத்தை தேடுகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. சிறப்பானதாக இருக்கின்றது. என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். குறை ஒன்றும் இல்லை என பெருமாளை பாடி பணிய வேண்டிய நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதனாகப்பட்டவர் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். அங்கங்கிருந்து எங்கெங்கெல்லாம் பணம் வந்து கொண்டே இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்ப்பவராக இருந்தால் அலுவலகத்திலே இருந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். வேலை தேடிக்கொண்டிருப்பவராக இருந்தால் வேலை கிடைக்கும். நிரந்தரமான வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குல தெய்வ வழிபாடு மன அமைதியையும் வெற்றியையும் தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே லாபங்கள் ஏற்படும். சிறப்பானதொரு நாளாக கன்னிராசிக்கு இருக்கின்றது. கன்னிராசிக்கு எப்போதுமே பெருமாள் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பானது. இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? உற்சாகமாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். பாட்டு பாடவா என சந்தோஷமாக பாடிக்கொண்டிருப்பீர்கள். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு வேலை பலுவை தந்தாலும் மனதிலே மகிழ்ச்சியை தரும். காரணம், அடுத்த கட்டத்திற்கு உங்களை எடுத்து செல்லும். இந்த வேலையை சிறப்பாக செய்தால் அடுத்த வருஷம் ப்ரமோஷன் ஈஸியாக கிடைக்கும். அந்த டார்கெட்டை அச்சீவ் செய்து நலம் காணுகின்ற நல்ல நாள். ஆகவே வேலை நிறைய இருந்தாலும் அதனை சந்தோஷமாக செய்வீர்கள். மனைவிக்கு ஃபோன் செய்து, நான் வரத்துக்கு 12 மணிக்கு மேலே ஆகிடுமா, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு என்று சொல்லிவிட்டு நிம்மதியாக வேலை பார்ப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் சிறப்பானதொரு அனுகூலங்கள் உண்டாகும். மொத்தத்தில் மனம் உற்சாகமாக காணப்படும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். துர்க்கை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தீர்கள் என்றால் அதிலே வெற்றி கிடைக்கும். ஆனால் தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. கணவன் மனைவியிடையே சண்டையும் சச்சரவும் ஏற்படுகின்ற நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். இவற்றையெல்லாம் கடக்க வேண்டும் என்றால் குலதெய்வத்தை வழிபட வேண்டும். இதுதான் உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன். குலதெய்வத்தை அதிகாலையிலேயே நினைத்து விளக்கேற்றுங்கள். உங்களுடைய குலதெய்வம் முனீஸ்வரனா, முனீஸ்வரா இன்றைய பொழுதை நல்லதாக்கி கொடு என்று சொல்லி அதிகாலையிலே எழுந்து விளக்கேற்றுங்கள். அருகிலே நிச்சயமாக ஏதேனும் ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு சென்று கோவிலிலே முனீஸ்வரன் சன்னதி இருந்தால் முனீஸ்வரனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வணங்குங்கள். அல்லது முனீஸ்வரனை மனதிலே நினைத்து கொண்டு வீட்டிலே விளக்கேற்றுங்கள். மொத்தத்தில் குலதெய்வத்தை நினைக்க வேண்டும். உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை நினைத்து பணிந்து வணங்க வேண்டிய நாள் இன்றைய நாள். காரணம், இன்றைய நாளிலே உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இல்லை. கிரகங்கள் சாதகமாக இல்லாத காலத்திலே நாம் இறைவனை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். திருவடிகள் தருவது ஜெயம். ஆகவே அவனுடைய திருவடிக்கு இணையானது எதுவும் இல்லை. இன்றைய நாளிலே நீங்கள் அதனை கடைபிடித்து வாழ வேண்டிய நாள். மற்ற எல்லாவற்றையும் புறம் தள்ளுங்கள். இன்றைய நாளிலே கவனமாக இருக்க வேண்டும். உடல்நலத்திலே கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தொடங்கக்கூடாது. இப்படியெல்லாம் உங்களை நீங்கள் தற்காத்து கொண்டு
குலதெய்வத்தையும் நினைத்து கொண்டு வாழ வேண்டிய நாள் இன்றைய நாள். பெருமாள் வழிபாடு நிச்சயமாக செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. அதனால் என்ன நடக்கும் சார்? ஏதாவது கெட்டதா? நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும் சார். உங்களுடைய நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். இது நாள் வரை காரிய தடைகள் இருக்கின்றதா? அவை விலகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி ஜெயம் உண்டாகும். ஆணோ பெண்ணோ இந்த ராசிக்காரர்கள் அத்துணை பேருக்கும் நண்பர்களால் நன்மை உண்டாகும், காரிய வெற்றிகள் உண்டாகும், வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும், குழந்தைகளால் பெருமை ஏற்படும், எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். ஆக எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இருக்கின்றது இன்றைய நாள். உற்சாகமாக கொண்டாடுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். என்ன சார் பயமுறுத்துறீங்களா? இல்லைங்க, பிரமாதமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை தரும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு அந்யோன்யம் ஏற்படும். சினிமா, பீச் என்று சந்தோஷமாக செல்வீர்கள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய நல்ல நாள். மனக்கவலைகள் எல்லாம் நீங்கும். கடந்த காலங்களிலே ஏற்பட்டிருந்த மனக்கவலைகள், மனதை அரித்து கொண்டிருந்த கவலைகள் எல்லாம் காணாமல் போகின்ற நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். நல்ல வரனு, பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கா, முடிச்சிடலாமா? என்ன என்னைக்கோ பார்த்துருப்பார் அந்த உறவினர், அவர் ஜாதகத்தை கொடுத்துருப்பார். கடந்த வாரத்திலே அந்த நீங்கள் ஒரு ஜோசியத்தை கொடுத்துருப்பீங்க. அவர் நேரம் இருக்கும்போது, சரி ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஜாதகம் கொடுத்து, பொண்ணு புள்ள எப்படி இருக்குது பார்ப்போம் என்று பார்த்து, ஐயா ஜாதகம் அப்புறம் நல்லா பொருந்திருக்குங்க, பேசுங்க. இப்போ தான் செல்ஃபோன் தானே, உடனே ஆஸ்திரேலியாவுக்கு பேசி வரன் நிச்சயமாகி, அப்படியா ரொம்ப சந்தோஷம், எங்கள் வீட்டு பையன் தீபாவளிக்கு ஊருக்கு வரப்போகிறோம், அப்படியே நிச்சயதார்த்தத்தை பண்ணிடலாம், தை மாதம் கல்யாணம் பண்ணிடலாம் என்று டக்கு 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 டக்குன்னு எல்லாம் நடக்கும். இது நாள் வரை கல்யாணம் ஆகுமா ஆகாதா, வயசாகிட்டே போடுதே பொண்ணுக்கு என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கண நேரத்திலே, அதுதாங்க இறையருள்ங்கிறது. பெரும்பாலான துயரங்கள் இறைவனுடைய சின்ன கடைக்கண் பார்வை பட்டுதுன்னா காணாமல் போயிடும். அதுபோல் இன்றைய நாளிலே உங்களுக்கு ஜாதகம், அதாவது உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்திலாதே ஜாதகம் வலுப்பெற்று திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம், பிள்ளை பேருக்காக காத்திருக்கின்றீர்களா, பிள்ளை பேரு உங்களுக்கு என்ன வேண்டும், டக்கு டக்கு என்று சாங்ஷன் ஆகும். ஆகவே இன்றைய நாளிலே சந்தோஷமாக இருங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். எப்போதுமே வாய்ப்புகள் வரும்போது வேலை நிறைய இருக்குமே என்று நினைக்கக்கூடாது. வாய்ப்புகள் வரும்போது அதனை வெற்றிக்கான வாசலாக நினைத்து கொண்டு உழைக்க வேண்டும். அப்படி கடுமையாக உழைக்கும் போது நேரமும் நமக்கு சாதகமாக இருந்து நமக்கு பெரும் வெற்றிகளை தரும். வாழ்க்கையிலே இதுதான் சூக்ஷமம். ஆகவே உழைப்பதற்கு தயங்கவே கூடாது. என்னங்க அந்த கம்பெனியில் வேலை கிடச்சிது, ஏன்பா போல, என்ன காத்தால டெய்லி 4 மணி ஷிஃப்ட் போடுறாங்க, எப்படிங்க முடியும் என்று கேட்டால் அவனுடைய வாழ்க்கை டவுன் ஆகிடும். காத்தால 4 மணிக்கு வேலைங்க, போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் ஒரு பார்ட் டைம் பார்க்குறேன், இப்போ 2 இன்கம், இப்படி நினைப்பவன் வாழ்க்கையிலே பெரிய இடத்துக்கு போவான். இதுதான் சூக்ஷ்மம். 24 மணி நேரம், அதாவது இறைவன் என்பவன் எல்லோருக்கும் சரிசமமாகத்தான் கொடுக்கின்றான். நீங்கள் யோசித்து பாருங்கள், பஞ்சபூதங்கள் அவை எதுவும் பேதம் பார்ப்பதே இல்லை.
ஆகாயம் எல்லோருக்கும் பொதுவானது, பூமி எல்லோருக்கும் பொதுவானது, காற்று எல்லோருக்கும் சமமானது, நீர் எல்லோருக்கும் சமமானது, அக்னி எல்லோருக்கும் சமமானது. ஆகவே அவன் அனைத்தையும் நமக்கு கொடுத்து விட்டான், இதை வைத்து நீ பிழைத்துக்கொள் என்று. அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாய்ப்புகள் வரும்போது சளைக்காமல், ஐயோ உழைக்கணுமே என்று நினைக்காமல் நாம் உழைத்தால் வெற்றி என்பது நம் வீட்டு வாசற்படியிலேயே காத்திருக்கும். இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே உங்களுக்கு வெற்றிகள் தேடி வருகின்றன. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், துர்க்கை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். சந்திராட்டமும் இருக்குங்க, கவனமாக இருங்க. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சந்திராட்டமும் இருக்கின்றது, ஆனால் இந்த சந்திராட்டமத்தை நான் ஜெயித்து விடுவேன் என்கின்ற மன சங்கல்பத்தை வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பரிகாரம். அதிகாலையிலே எழுந்திருங்கள். அதிகாலையிலே எழுந்து வீட்டிலே விளக்கேற்றி விட்டு ராமநாமத்தை ஒரு 15 நிமிடங்கள் அமர்ந்து சொல்லுங்கள். ராம 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 என ராமநாமத்தை சொல்லுங்கள். ராமநாமத்தை எழுதுங்கள். நேரம் நிச்சயமாக இருக்கும். காலையிலே கோளறு பதிகம் படியுங்கள். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. படிக்க முடியவில்லை என்றால் கேளுங்கள். கோளறு பதிகம் படித்து சிவபுராணம் படித்தீர்கள் என்றால் சந்திராட்டமத்தை கடந்து விடலாம் அழகாக. ஆகவே இன்றைய நாள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மற்றவர்களோடு பேசும்போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரிடமும் கோபப்படாதீர்கள். கோபம் இல்லாத இடத்திலே லக்ஷ்மி வாசம் செய்வாள். உங்களுக்கு நிறைய பணம் வர வேண்டுமா? நீங்கள் நன்றாக இருக்க வேண்டுமா? உங்கள் வீட்டிலே தனதானியம் இருக்க வேண்டுமா? கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். கோபம் இருக்கிற இடத்திலே தேவதைகள் வரமாட்டார்கள், துர்தேவதைகள் தான் வருவார்கள். கோபத்திலே நாம் தவறான வார்த்தைகளை பேசுவோம். அப்படி கோபத்திலே தவறான வார்த்தைகளை பேசும்போது, என்ன இவன் நம்ம வீட்டு உள்ளே போகலான்னு நினச்சா இப்படி அனாச்சாரமாக பேசுகிறான் என்று நல்ல தேவதைகள் போய்விடும். நம்மளை கூப்பிட்றான் என்று மூதேவி வருவாள். ஆகவே கவனமாக இருங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். நல்லதை பேசுங்கள், நல்லதை நினையுங்கள். சந்திராட்டமத்தை கடந்து விடலாம். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கோளறு பதிகம் படியுங்கள், சிவபுராணம் படியுங்கள், பெருமாளுடைய பிரபந்தங்களை படியுங்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் இது போன்ற பதிகங்களை, அது போன்ற பிரபந்தங்களை எல்லாம் படித்து நலம் காண வேண்டிய நாள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நாள்தோறும் ஏதோனும் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். பேசுவது என்பது என்ன? ஒருவருக்கொருவர் உரையாடுகின்றோம் என்றால் அந்த உரையாடல் என்பது ஒருவர் சொல்ல மற்றொருவருக்கு பலன் தருவதாக இருக்க வேண்டும். ஒருவர் கேட்க அது சொல்பவருக்கு பலன் தருவதாக இருக்க வேண்டும். இந்த காலத்திலே செல்போன் வந்து விட்டது, உலகம் சுருங்கி விட்டது. எங்கேயோ பேசுவதை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். அமெரிக்காவிலே தற்போது பேசிக்கொண்டிருக்கின்றார் என்றால் அதனை நாம் இப்போது நம் செல்போனிலே அப்படியே லைவாக பார்க்கின்றோம். இப்படி இந்த டெக்னாலஜி உயர்வால் நன்மைகள் நிறைய இருக்கின்றது, தீமைகள் இருக்கின்றது என்றாலும் நன்மைகள் நிறைய இருக்கின்றது. இந்த நன்மைகளை நாம் தேடி 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 சென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி அன்னப்பட்சி நல்லவற்றை தேடி எடுத்துக்கொள்கின்றதோ அதுபோல நாம் நல்லவற்றை தேடி தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும். எறும்பு இருக்கின்றது அல்லவா? இந்த எறும்பு சமீபத்திலே கூட ஒரு காணொளியிலே பார்த்தேன். மிக அருமையான ஒரு காணொளி. அந்த எறும்பு வந்து பார்க்கின்றது, ஒரு இடத்திலே பெருத்த உணவு இருக்கின்றது. அந்த எறும்பு என்ன செய்கின்றது என்றால் உடனடியாக எறும்பு புற்றுக்கு ஓடுகின்றது. நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இந்த காணொளியை, பல லட்சக்கணக்கான பேர் பார்த்திருக்கின்றார்கள். அந்த எறும்பு அந்த உணவை பார்த்தவுடன்
அது நேரடியாக சென்று உடனடியாக உண்ணவில்லை. உடனடியாக எறும்பு புற்றுக்கு சென்று அங்கே தகவல் பரிமாறுகின்றது. அதை சொன்னவுடன் அங்கே புற்றுக்குள் இருக்கின்ற அத்துணை எறும்புகளும் ஓடோடி வருகின்றது. எல்லா எறும்புகளும் ஒன்று சேர்ந்து அந்த உணவை எடுத்துக்கொள்கின்றது. இதனை பார்த்தவுடன் எனக்கு இறைவனுடைய படைப்பை நினைத்து மெய்சில் இழுத்து போனது. ஆக அந்த எறும்புக்கு கூட தெரிந்திருக்கின்றது பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று. ஆனால் மனிதர்களாகிய நாம் எல்லோரும் அப்படிப்பட்ட எண்ணத்திலே இருக்கின்றோமா என்றால் இல்லை. நமக்கென்று என நாம் சேமித்து கொண்டே இருக்கின்றோம். இந்த உலகை விட்டு செல்லும்போது நாம் விடுகின்ற மூச்சு காற்றை கூட நம்மால் எடுத்து செல்ல முடியாது என்பது தெளிவு. ஆனால் அதனை தெரிந்து கொள்ளாமல் நமக்கென்று என சேர்த்து வைத்து கொண்டே இருக்கின்றோம். பிறருக்கான உணவையும் நாம் சேர்த்து வைக்கின்றோம். அதன் மூலம் பாவத்தை சேர்க்கின்றோம். ஆகவே இந்த மனநிலையிலிருந்து நாம் மாற வேண்டும். அந்த ஓரறிவு ஜீவன் அதற்கு இருக்கின்ற அந்த கனிவும் அக்கறையும் ஆறறிவு பெற்ற நாமும் பெற வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் ஆன்மீக தகவலிலே இந்த சங்கல்பத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சங்கல்பம் என்பது என்றால் என்ன? அதற்காகத்தான் இந்த கதையை நான் சொன்னேன். மனதிலே நம்பிக்கையையும் செயல்திறனையும் நாம் உருவாக்கி கொள்வதற்கு நம் முன்னோர் செய்த உபாயம்தான் வேண்டுதல் என்பது. ஆலயங்களுக்கு போய் தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி இறைவனை வேண்டிக் கொண்டால் நாம் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பது நமக்கு இருக்கின்ற நம்பிக்கை. ஆலயத்துக்கு செல்லும்போது என்ன செய்கின்றோம்? கடைக்கு சென்று தேங்காய் வாங்குகின்றோம். தேங்காய் வாங்கும்போது அந்த தேங்காய் வியாபாரிக்கு நம்மால் ஒரு சிறிதளவு லாபம் செல்கின்றது. பூ வாங்குகின்றோம். பூ வாங்கும்போது பூ வியாபாரிக்கு நம்மால் சிறு நன்மை நடக்கின்றது. வெற்றிலை பாக்கு வாங்குகின்றோம். இப்படி நாம் செலுத்துகின்ற பணமானது அப்படியே விரிகின்றது. அந்த 10 ரூபாய் பணம் என்பது பலருக்கு சென்று சேருகின்றது. இதுதான் சனாதன தர்மத்தினுடைய ஆணிவேர். நம்முடைய வேண்டுதல் என்பது நமக்கும் நன்மை பயக்க வேண்டும், பிறருக்கும் அது நல்லதாக இருக்க வேண்டும். சரி, சங்கல்பம் செய்து கொள்கின்றோம், வேண்டுகின்றோம். எல்லோருக்கும் அவரவர்களுடைய வேண்டுதல்கள் காரியங்கள் நடந்து விடுகின்றதா? இந்த கேள்வி ஒரு சிலருக்கு ஏற்படலாம். இதற்கு முதலிலே வேண்டுதல் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து புரிந்து செய்கின்ற காரியங்கள் வீணாவதில்லை. இந்த வேண்டுதல் என்பதற்கு பெயர் சங்கல்பம் என்று சொல்வார்கள். சமஸ்கிருதத்திலே சங்கல்பம் என்று சொல்வார்கள். நான் இந்த காரியத்திலே ஈடுபட போகின்றேன். பரமாத்மாவாகிய இறையாற்றலே நான் ஈடுபடுகின்ற அந்த காரியத்தை செய்யக்கூடிய வலிமையையும் புத்தி கூர்மையையும் அதிலே நான் நல்லபடியாக செய்து முடித்த பிறகு வெற்றியையும் தா என வேண்டிக் கொள்வதுதான் சங்கல்பம். அந்த காரியத்தை நான் முனைப்புடன் செய்வதற்கு மனதிலே ஒரு உறுதி ஏற்பட வேண்டும் அல்லவா? அந்த உறுதியை தருவதுதான் சங்கல்பம். அப்படி சங்கல்பம் செய்து கொண்டாலும் எல்லோருடைய காரியங்களும் வெற்றி அடைகின்றவா என ஒரு கேள்வி எழலாம். கிடையாது. இறைவன் நமக்கு என்ன தர வேண்டுமோ அதனை தருவான். முயற்சிகள் நம்முடையதாக இருக்க வேண்டும், முடிவு அவனுடையதாக இருக்கும். கடவுளிடம் நாம் சொல்லிவிடும்போது இறைவனிடம் சொல்லிவிட்டோம், கிடைத்தால் நல்லது, கிடைக்காவிட்டால் நம்முடைய மனதை நாம் பலப்படுத்திக் கொள்வோம் என்கின்ற அந்த சமநிலை நமக்கு உருவாகும். இதைத்தான் கீதையிலே சொன்னான், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று. நமக்கு என்ன பலன் தர வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும். கடவுள் மேல் நாம் வைக்கின்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையானது நாம் செய்கின்ற செயலை நல்ல விதமாக செய்வதற்கு ஒரு வழியை கொடுக்கும். இறைவன் விரும்பினால் அதிலே நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த தேங்காய் என்பது நம்முடைய ஆன்ம தத்துவத்தை உணர்த்துகின்ற ஒரு காரணியாகும். அந்த மேலே காணப்படுகின்ற மினுமினுப்பான பச்சை நிற பட்டையானது நம்முடைய தேகத்தை குறிக்கும்.
உள்ளே ஒன்றுடன் ஒன்று பின்னிக்கொண்டு காணப்படுகின்ற அந்த நார்களானது நம்முடைய ஆசாபாசங்கள் மற்றும் ஆன்ம தத்துவங்கள், அதனால் ஆன எண்ண மன ஓட்டங்களாகும். அதையும் தாண்டி உள்ளே கடினமாக காணப்படுகின்ற ஓடு இருக்கின்றதல்லவா, அது நம் ஆழ் மனதிலே உள்ள வினைகள். இதையெல்லாம் தகர்த்தெறிந்து கடந்து உள்ளே போனால் காணப்படுவதுதான் தூய வெள்ளை நிறத்திலே காணப்படுகின்ற இறைவன். அதற்காகத்தான் சங்கல்பத்திலே தேங்காய் உடைத்து இறைவனுக்கு காண்பித்து அதனை இறைவனுக்கு நாம் படைக்கின்றோம். ஆக அடுத்த முறை சங்கல்பம் செய்யும்போது இதையெல்லாம் மனதிலே உணர்ந்து கொண்டு, இப்படி தேங்காயை உடைத்து என்னுடைய ஆன்மாவை நான் உனக்கு சமர்ப்பிக்கின்றேன், கற்பூரம் போல் எரிந்து நீராய் எப்படி வெளியோடு கலந்து விடுகின்றதோ அதுபோல் எங்களுடைய ஆசாபாசங்கள் மனதிலே இருக்கின்ற சிக்கல்களை எல்லாம் கரைந்து போகச் செய்து எங்களை உன்னோடு சேர்த்துக்கொள், எங்களுக்கு ஆத்ம தரிசனம் தா என வேண்டிக் கொண்டு கீழும் மேலும் தீபத்தை காட்டி நன்றாக எரியும்படி செய்வார்கள். இரு கைகளையும் சேர்த்து வணங்குவதன் தாற்பயமே இந்த இரு கைகளும் இணைவது போல ஜீவாத்மாவான என்னை பரமாத்மாவான உன்னோடு சேர்த்துக்கொள் என்பதே ஆகும். இப்படி நாம் செய்து கொள்கின்ற சங்கல்பத்திலே இத்துணை சூக்ஷ்மங்கள் இருக்கின்றது. அப்போது நம்முடைய வினைகள் எல்லாம் கரைந்து போகின்றது, பரமாத்மாவினுடைய தரிசனம் கிட்டுகின்றது. அந்த காலத்திலே விளக்கு ஒளியிலே சரிவரத் தெரியாத மூர்த்தங்கள் கற்பூர ஒளியின் பிரகாசத்திலே நன்கு தெரியும். அப்படி தெரியும் போது அந்த மூர்த்தங்கள் வெளிப்படும். அதன் காரணமாகத்தான் அந்த காலத்திலே கற்பூரத்தை காட்டி இறை தரிசனம் செய்ய வைத்தார்கள். ஆகவே நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாமே ஆத்மார்த்தமானவை, அறிவார்த்தமானவை. இதனையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வேண்டுதல்களை செய்யும்போது நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கின்றது. எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தர்மத்தினுடைய மூல காரணம். ஆகவே எல்லோரும் எல்லாம் பெற்று வாழுங்கள், வளமாக வாழுங்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.